வல்லபாய் பட்டேல தான் கருவிக்க வருவேன். எங்க பாட்டை வாவுசி ஒருத்தருக்கான் பாருங்க, செக் இழுத்தவன் விடுதலைக்கு. விடுதலை போராட்டத்துக்கு வல்லபாய் பட்டேலுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆனா எங்க பாட்டனுக்கு சம்மந்தம் இருக்கு. சொத்தம்பட்டை வித்து செலவு பண்ணா, கப்பல் வாங்கி ஓட்டினா சுதேசி கப்பல்னு. அவன் அன்னைக்கு நேர் நின்னா 50,000 அவனுக்கு அன்னைக்கத்த சம்பளம். அதை விட்டுட்டு வந்து சிறையில கிடந்து வாடினா, செக்கை இழுத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்கு. அவனை என்னை படிக்க வைக்க மாட்டேன். என் தாத்தன் காமராஜை படிக்க வைக்க மாட்டேன். என் தாத்தன் முத்துராமலிங்கத்தவர் படிக்க வைக்க மாட்டேன். எங்க முன்னோர்கள் இந்த விடுதலைக்கு போராடினாங்க. ஏன் எங்க ஐயா நல்லகனே குறிக்க மாட்டேன் நீ? நாங்க அவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கோம். எங்களை பதிவு பண்ண மாட்டேன். வரலாறுங்கிறதே அப்ப வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனம் எப்படி எழுச்சி கொள்ளும், இப்படி வாழும்? அப்ப அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க வந்து சும்மா இப்ப தேர்தல் வரும்போது நான் இந்தி எதிர்க்க, நீங்க உண்மையில உளமாற இந்தி எதிர்க்கிறீங்களா? அதான் எங்க கேள்வி. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடான்னீங்க, கோ பேக் மோடி நீங்க. அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்தானே வெல்கம் மோடி நீங்க. அப்ப இந்தி தெரியாது போடான்னீங்க, அப்புறம் இந்திக்காரனே வாடான்ட்டீங்க. 1.5 கோடி பேர் வந்திருக்கான். அவன் இந்திய திணிச்சாதானடா நீ எதுக்குற? டேய், நான் இந்திக்காரனே திணிக்கிறேன்டான்னு. இப்ப அவன் வந்து என் உணவு விடுதியில வேலை செய்யறான். நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு ஜல்தி யாரோ வாணிகராஹேன்னு நான் பேசிட்டுக்கிறேன். யாரு? அவனோட. இதுதான் இந்திய ஒழிக்கிறது. திருவள்ளூர்ல வந்து அறிவு நகரம் அமைக்கிறன்ற பேர்ல 1000 ஏக்கருக்கு மேல கையகப்படுத்தாங்க நிலத்தை தமிழக அரசு சார்பில். அதுக்கு வந்து இப்ப அமைக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கான்னு பார்க்கணும். எல்லா மக்களுடைய வாழ்விடங்கள், மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற விளைநிலங்கள், இதுகளை ஆக்கிரமிச்சு செய்யறதுக்கு என்ன இருக்குது? இந்த நாடையே அறிவு நகரமா, அறிவு நாடா மாத்தணும். அதுதான் ஒரு தலைவனின் கனவா இருக்கணும். ஒரு நகரத்தை உருவாக்குறேன், ஒரு கிராமத்தை உருவாக்குறேன் எல்லாம் பேசிட்டு கூடாது. இந்த நாட்டையே அறிவார்ந்த நாடாக மாத்தணும். அதுதான் ஒரு தலைவனுடைய கனவா இருக்கணும். சரிதானே? வேற ஏதாவது இருக்கா? போயிட்டு வர. நன்றி. இல்ல, இப்ப காலையில கொடுத்த அழைப்பானை மட்டும் வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லா அழைப்பானைகளுமே அதிகாலையில வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, இல்ல இரவுல வந்து வீட்டுல வந்து கொடுப்பாங்க. இப்ப நேத்து கூட நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த ஆய்வாளர்கிட்ட, நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டியதுலயே நேத்து நான் பெருந்துறையில தானே இருந்தேன், அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாம் என்ன? ஒரு பாவம் அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்து. ஒரே நோக்கம்தான், அலக்கணிச்சு அப்படி இது பண்ணி ஒரு மன உளைச்சலை கொடுத்து அப்படியே சோர்வடை வைக்கலான்னு. சோர்வடைகிற ஆள் மாதிரி இருக்கனான்னு பாருங்க நீங்க. ஆலோசனை நடக்குது. உதயநிதி அவரும் அன்பில் மகேஷ் ஆலோசனை செய்யறாங்க. அது எப்படி அந்த அவங்களோட கொள்கையை வந்து முன்மொழி கொள்கையை வந்து அவங்க பண்ணாதான் நிதி? இல்ல அதுல இது வந்து இப்ப தேர்தல் நெருங்கிறதுனால இவங்க ஒரு பெரிய நாடகத்தை மக்களுக்கு முன்னாடி நடத்துறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுட்டாங்க. இந்த இல்லந்தேடி கல்வியே அதுக்குள்ளதான் இருக்கு. புரியுதா? பல திட்டங்கள். ஐயா சாவித்திரி கண்ணன் புகழ்பெற்ற எழுத்தாளர் அதை எழுதியிருக்காரு பாருங்க, ஒரு பத்திரிகையாளர். அவர் எழுதியிருக்காரு தெளிவா. இங்க பாருங்க, ஜவஹர் நேசன் நம்ம ஐயா கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் அவர் இருந்தாரு. அவர் ஏன் வெளியேறினாருன்னு கேட்டீங்களா? அவர் வேணாம், நான் அந்த பொறுப்புல இருந்து விலகுறேன். அவர் வெளியில வந்து கொடுத்த பேட்டி, புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசு அப்படியே ஏற்குது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு கல்வி திட்டத்தை வகுக்கிறோம்ங்கிறது வேடிக்கையானதுன்னு வெளியேறிட்டாரு. இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் சொன்ன ஒரு பொது அறிவிப்பு என்னன்னா, இந்த கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு. புரியுதா அண்ணன் சொல்றது? நான் ஏன் எதுக்குறேன்னு புரியுதா? அப்ப அதனால இவங்க வந்து சும்மா நடிக்கிறாங்க. அதுல சமஸ்கிருதம் இருக்குது. அதுல இப்ப நீங்க உங்க கல்விக் கொள்கையில இந்தியாவின் வரலாறு என்பதே வட இந்திய வரலாறு தான். ஏன் வரலாறு வருமா? நான் ஒரு தேசிய இனத்தின் மகன், நான் ஒரு தெலுங்க, நான் ஒரு தேசிய இனத்தின் மகன், நான் ஒரு மலையாளி, நான் ஒரு இனத்தின் மகன், என் இனத்தின் வரலாறு வருமா? எங்க மூதாதையில் போராடி தூக்குல தொங்குனது, வேலும் வாழும் ஏந்தி போரிட்டது எங்க பாட்டை மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, பூலித்தேவன், அழகுமுத்துக்கோனு, சுந்தரலிங்கனாரு, பெரும்பிடுகு முத்தரையரு, எங்க பாட்டி வேலநாச்சியாரு. இந்த வரலாற நீ சொல்லுவியா? நீ சொல்லுவி. வராது, படிக்க மாட்டேன். நீ உனக்கு வந்து